இரவு 8 மணி. கனடாவில் இருந்து நீண்ட பயணம் செய்த களைப்பு என் உடலை வாட்டியது. ஆனால் என் உள்ளத்திலோ என் குடும்பத்தாருக்கு திடீர் இன்ப அதிர்ச்சி கொடுக்கப் போகிறோம் என்ற மகிழ்ச்சி கரை புரண்டு ஓடியது. வீட்டின் கதவை மெதுவாக திறந்தேன். லேசான இடுக்கில் தெரிந்த காட்சி என் கண்களில் பதிந்தது. வீட்டின் அனைவரும் உணவருந்தும் அறையில் ஒன்றாக அமர்ந்து உணவை ரசித்து கொண்டும் சிரித்து மகிழ்ந்து கொண்டும் இருந்தனர். ஆனால் என் பார்வை அங்கே நிலைக்கவில்லை. என் கண்கள் அந்த மூலையில் சப்பாத்து அடுக்குக்கு அருகில் தரையில் வைக்கப்பட்டிருந்த அழுக்கான தட்டில் ஊன்றின. என் மனைவி அகல்யா அங்கே தனியாக சுருண்டு அமர்ந்து உணவை விழுங்கி கொண்டிருந்தாள். ஒவ்வொரு மாதமும் அவளுக்காக மட்டும் தனியாக 1,00,000 ரூபாய் செலவுக்கு அனுப்பியும் அவளுக்கு இந்த கதியா என்று கனவிலும் நான் நினைத்ததில்லை. அதிர்ச்சியில் உறைந்து வெளியே நின்றிருந்த போது திடீரென என் அம்மா சௌந்தரி இருக்கையில் இருந்து எழுந்தார். மின்னல் வேகத்தில் அகல்யாவின் அருகில் சென்று அவளுடைய கூந்தலை பிடித்து இழுத்து அடிக்கத் தொடங்கினார். கெட்டவளே, உன்னை ரொட்டியை கவனமாக செய்ய சொன்னேன், எல்லாத்தையும் கரியாக்கி விட்டாயே, உனக்கு அவ்வளவு திமிரா? அம்மாவின் கோபம் வானை முட்டியது. அவர் கதவை திறந்து அகல்யாவை வெளியே தள்ளினார். அகல்யா தரையில் விழப்போன தருணத்தில் நான் பாய்ந்து சென்று அவளை பிடித்து கொண்டேன். என் கை பட்டதும் அகல்யா நடுநடுங்கி போனாள். ஆனால் அவள் நிமிர்ந்து பார்த்தபோது அவளும் உள்ளே அமர்ந்திருந்த மற்றவர்களும் என்னை கண்டதும் சிலையானார்கள். சிரித்து கொண்டிருந்த முகங்கள் அனைத்தும் பயத்தால் வெளுத்து போயின. நான் நடுங்கிக் கொண்டிருந்த அகல்யாவின் கையை அழுத்தமாக பற்றி கொண்டேன். உண்மையில் என் கதை இதற்கும் முன்பே தொடங்கிவிட்டது. நான் கடந்த 4 ஆண்டுகளாக கனடாவில் வேலை செய்து வருகிறேன். வாழ்க்கையே விசித்திரமான ஏற்ற இறக்கங்கள் தான். எனக்கும் அகல்யாவுக்கும் திருமணமாகி 1 மாதம் கூட ஆகவில்லை. அதற்குள் எனக்கு கனடாவில் வேலைக்கான அழைப்பு கடிதம் கிடைத்தது. இது எனக்கு ஒரு கனவை போல இருந்தது. ஆனால் அந்த கனவு மாளிகையின் பின்னால் ஒரு நீண்ட கதை இருந்தது. அகல்யா என் தந்தையின் பழைய நண்பரின் மகள். அவள் மிகவும் அழகானவள். என் அம்மா சௌந்தரிக்கு அகல்யாவை ஒரு கண்ணும் பிடிக்காது. அதிக வரதட்சணை கொண்டு வரக்கூடிய ஒரு பெண்ணை தன் விருப்பப்படி எனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஆனால் என் தந்தை அகல்யாவுடன் என் திருமண நிச்சயத்தை முடித்தபோது அகல்யாவின் பெற்றோர் ஒரு நிபந்தனை விதித்தனர். நீங்கள் கனடா செல்ல வேண்டுமென்றால் முதலில் திருமணம் செய்து செட்டிலாக வேண்டும், இல்லையென்றால் விசா நடைமுறைகளில் நாங்கள் உதவ மாட்டோம். என் மாமனாரின் செல்வாக்கால் எனக்கு விசா எளிதாக கிடைத்தது. இதன் காரணமாகவே அம்மா மனதை கல்லாக்கி கொண்டு திருமணத்திற்கு சம்மதித்தார். ஆனால் அவருடைய கண்களில் மறைந்திருந்த வெறுப்பு திருமண நாளிலும் என்னால் உணர முடிந்தது. நான் கனடா சென்றேன். வெளிநாட்டில் ஆரம்ப நாட்களை கடப்பது எனக்கு மிகவும் கடினமாக இருந்தது. என் மனம் எப்போதும் வீட்டிலேயே கிடந்தது. வேலை முடிந்தவுடன் நான் உடனே அகல்யாவுக்கு வீடியோ அழைப்பு செய்வேன். என்னை கண்டதும் அவள் துள்ளி குதித்து புதிதாக திருமணமான மனைவிகளைப் போல நிறைய பேசுவாள் என்று நான் எதிர்பார்த்தேன். ஆனால் நடந்தது நேர்மாறாக. அகல்யா மிகவும் அளந்த வார்த்தைகளில் மட்டுமே பேசுவாள். திரையில் தெரிவாள். ஆனால் அவளுடைய கண்கள் வேறு எங்கோ பார்த்து கொண்டிருக்கும். எப்படி இருக்கிறாய் அகல்யா? வீட்டில் எல்லாம் சரியா என்று நான் அன்புடன் கேட்பேன். ஆமாம், எல்லாம் சரியா இருக்கு, எனக்கு தலை வலிக்கிறது என்று அவள் பார்வையை தாழ்த்தி கொண்டு பதில் சொல்வாள். என் அம்மாவும் தங்கையும் உன்னை கவனித்துக் கொள்கிறார்களா? ஏதாவது கஷ்டமா என்று நான் அவளை குலைவேன். அவள் வெட்கப்படுகிறாள் என்று நினைத்தேன். ஆமாம், எல்லோரும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க, நீங்க கவலைப்பட வேண்டாம், எனக்கு தூக்கம் வருது, என்னால் அதிக நேரம் பேச முடியாது என்று அவள் விரைவாக உரையாடலை முடிக்க முயல்வாள். சில சமயம் எனக்கு கோபம் வரும். அகல்யா, நான் நாள் முழுவதும் வேலை செய்து சோர்வடைகிறேன். உன் குரலை கேட்கத்தான் கால் செய்கிறேன். நீயோ போனை வைக்க அவசரப்படுகிறாய். இப்பதானே பேச ஆரம்பிச்சோம். அவள் மறுமுனையில் சலிப்பான குரலில், நீங்கள் கனடா சென்று இருக்கிறீர்கள், உங்கள் வேலையில் அதிக கவனம் செலுத்துங்கள். இது என்ன, எப்பவும் போனை எடுத்துக்கொண்டு உட்கார்ந்து விடுகிறீர்கள்? எனக்கும் வீட்டு வேலைகள் இருக்கின்றன என்பாள். எனக்கு என் மனைவி மீது மிகுந்த அன்பு இருந்தது. அவளுடன் தினமும் மணிக்கணக்கில் பேச வேண்டும் என்று நான் விரும்பினேன். இங்கே நான் எவ்வளவு தனிமையாக இருக்கிறேன் என்று அவளிடம் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் அவள் என்னிடம் ஆர்வம் காட்டவில்லை. ஒருவேளை அவளுக்கு என் மீது அன்பு இல்லையோ, அல்லது என் பிரிவை அவள் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டாளோ என்று எண்ணினேன். அவள் இப்படி நடந்து கொள்வதற்கு பின்னால் என்ன மறைந்திருக்கிறது என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. அவள் வீட்டு வேலைகளில் பிஸியாக இருக்கிறாள் என்று நினைத்து கொண்டு நான் அமைதியாக இருந்தேன். வேலைக்கு சேர்ந்து 6 மாதங்கள் ஓடிவிட்டன. என் முதலாளி என் வேலையில் திருப்தியடைந்து எனக்கு 10 நாட்கள் விடுமுறை கொடுத்தார். எனக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை. நான் உடனடியாக என் அம்மாவுக்கு அழைப்பு விடுத்தேன். அம்மா, எனக்கு 10 நாள் விடுமுறை கிடைத்திருக்கிறது, நான் இந்தியாவுக்கு வந்து விடுகிறேன் என்று நினைக்கிறேன். அகல்யாவையும் உங்களையும் பார்த்த மாதிரி இருக்கும், நான் உற்சாகத்துடன் சொன்னேன். மறுமுனையில் அம்மா சில நொடிகள் மௌனமாக இருந்தார். பிறகு அவரது கடுமையான குரல் வந்தது. இவ்வளவு செலவு செய்து வர என்ன அவசியம்? டிக்கெட் எவ்வளவு விலை என்று உனக்கு தெரியுமா? பைத்தியமா நீ?
இல்லை அம்மா, நான் இங்கே வந்து 6 மாதங்கள் ஆகிவிட்டது. என் மனம் சோகமாக இருக்கிறது என்று நான் மன்றாடினேன். பார் மகனே, உணர்ச்சி வசப்பட வேண்டாம். டிக்கெட்டுக்கான பணத்தை நீ வீட்டுக்கு அனுப்பிவிடு. உன் தங்கைக்கு திருமணம் பேசி வருகிறேன். அதை நான் உறுதி செய்ய போகிறேன். அவளுக்கும் திருமணம் செய்ய வேண்டும். வரதட்சணையும் வாங்க வேண்டும். நீ உன் விடுமுறையை ரத்து செய்துவிட்டு கூடுதல் நேரம் வேலை செய். அப்போதான் அதிக பணம் கிடைக்கும். அம்மாவின் பேச்சை கேட்டு என் இதயம் சுருங்கியது. நான் என் மனைவியை சந்திக்க துடித்து கொண்டிருந்தேன். அகல்யா ஏன் இவ்வளவு மாறிப்போனாள் என்று ஒரு முறையாவது அவளிடம் கேட்க விரும்பினேன். ஆனால் அம்மாவின் உத்தரவுக்கு எதிராக நான் எதுவும் சொல்ல முடியவில்லை. மனம் நொந்து விடுமுறையை ரத்து செய்து விட்டேன். இந்தியாவுக்கு வரவில்லை. அந்த நேரத்தில் நான் வந்திருந்தால் ஒருவேளை நிறைய விஷயங்கள் வீணாவதிலிருந்து காப்பாற்றப்பட்டிருக்கலாம். அம்மாவின் பேச்சை கேட்டு விடுமுறையை ரத்து செய்தாலும் உள்ளுக்குள் என் மனம் உடைந்து போயிருந்தது. ஒரு முறை கூட என்னை திரும்பி வர சொல்லி அகல்யா ஏன் வற்புறுத்தவில்லை என்று அவள் மீது கோபப்பட்டேன். ஒரு முறையாவது எனக்கு உங்களை பார்க்க ஆசையாக இருக்கிறது. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்து விடுங்கள் என்று அவள் சொல்லியிருந்தால் ஒருவேளை அம்மாவை எதிர்த்து கூட நான் டிக்கெட்டை எடுத்திருப்பேன். ஆனால் அவளது மௌனமும் போனில் குறைவாக பேசுவதும் அவள் தன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கிறாள் என்று என்னை சிந்திக்க வைத்தது. நான் கூடுதல் நேரம் வேலை செய்ய ஆரம்பித்தேன். ஒரு இயந்திரம் போல வேலை செய்தேன். வீட்டுக்கு வந்தேன், உறங்கினேன். தங்கைக்கு நிச்சயதார்த்தம் முடிந்தது. என் தங்கையின் திருமணம் சிறப்பாக நடக்க வேண்டும் என்பதற்காக நான் இங்கே டாலரில் சம்பாதித்து அங்கே ரூபாயாக அனுப்பி கொண்டிருந்தேன். ஒரு மாலை வேலை முடிந்து திரும்பும்போது என் மனம் மிகவும் கலங்கி இருந்தது. வீட்டுக்கு போக விருப்பமில்லை. அதனால் அருகில் இருந்த பூங்காவுக்கு சென்றேன். அங்கே ஒரு பெஞ்சில் அமர்ந்திருந்த ஒருவரை கண்டேன். முதல் பார்வையில் அவர் 80 வயது முதியவர் போல தோன்றினார். அவரது இடுப்பு கூனி இருந்தது. முகத்தில் சுருக்கங்கள் நிறைந்திருந்தன. தலையில் இருந்த முடி அனைத்தும் நரைத்திருந்தது. ஆனால் அருகில் சென்று கவனமாக பார்த்தபோது அவருக்கு 50 அல்லது 55 வயதுக்கு மேல் இருக்காது என்று தெரிந்தது. அவரது இளமையை காலத்துக்கு முன்பே ஏதோ ஒரு துக்கம் விழுங்கிவிட்டது போலிருந்தது. அவரது கண்களில் ஒரு விதமான தனிமை இருந்தது. அது சொந்தங்களால் கொடுக்கப்பட்ட துக்கங்களால் மட்டுமே பிறக்கும் தனிமை. திடீரென நான் அவர் அருகில் அமர்ந்து வணக்கம் அங்கிள் என்றேன். அவர் திடுக்கிட்டு என்னை பார்த்தார். பிறகு மிகவும் மெல்லிய குரலில் பதில் சொன்னார். நீங்கள் இந்தியர் தானே என்று நான் கேட்டேன். ஆமாம், துரதிர்ஷ்டவசமாக. அவரது பதில் எனக்கு அதிர்ச்சியை அளித்தது. ஏன் துரதிர்ஷ்டவசமாக அங்கிள் என்று நான் ஆச்சரியத்துடன் கேட்டேன். அவர் கோபத்துடன் சிரித்தார். ஏனென்றால் என் சொந்தங்கள் இந்தியாவில் வாழ்கிறார்கள். அவர்களது மகிழ்ச்சிக்காக என் வாழ்க்கை இந்த வெளிநாட்டில் கழித்து விட்டேன். நாங்கள் பேச தொடங்கினோம். அந்த மனிதர் மிகவும் சோகமாக இருந்தார். அவர் தினமும் மாலை இங்கே வந்து அமர்கிறார் என்றும் வீட்டின் 4 சுவர்கள் அவரை சிறைப்படுத்துகின்றன என்றும் தெரிந்து கொண்டேன். பேசிக்கொண்டே வந்ததில் நாங்கள் நண்பர்களாகிவிட்டோம். அவர் என்னை போலவே தனிமையானவராகவும் சொந்தங்களிலிருந்து விலகியவராகவும் தோன்றினார். ஒரு நாள் நான் தைரியத்துடன் கேட்டேன், அங்கிள், உங்களுக்கு வயதானது போல் தெரியவில்லை. பிறகு ஏன் இந்த நிலை? ஏன் இவ்வளவு உடைந்து போயிருக்கிறீர்கள்? அவர் ஆழமாக மூச்சுவிட்டார். என் கண்களை பார்த்து கூறினார், மகனே, நீ இன்னும் இளைஞன். இந்த நாட்டிற்கு புதிதாக வந்திருக்கிறாய். வெளிநாடு என்பது கரையான் போல. அது வெளியிலிருந்து மனிதனை பளபளப்பாக வைத்திருக்கும், ஆனால் உள்ளுக்குள் அவனை வெறுமையாக்கிவிடும். பிறகு அவர் தன் கதையை சொல்லத் தொடங்கினார். அந்த கதையை கேட்டபோது யாரோ என் காதுகளில் உருக்கிய கண்ணாடியை ஊற்றுவது போல இருந்தது. நான் இங்கே வந்தபோது உன்னை போலவே இளைஞனாக இருந்தேன். புதியதாக திருமணம் ஆகியிருந்தது. அழகான மனைவி, கண்களில் 1000 கனவுகள். ஆனால் என் தோள்களில் 5 சகோதரிகளின் திருமண பொறுப்பு இருந்தது. என் தந்தை இறந்துவிட்டார். நான் மட்டுமே குடும்பத்தில் சம்பாதிப்பவன். அவர் நிறுத்தி தண்ணீர் குடித்துவிட்டு தொடர்ந்தார். நான் இங்கே ஒரு டாக்ஸி ஓட்டுநராக வேலை செய்ய ஆரம்பித்தேன். இரவு பகலாக உழைத்தேன். நான் குறைவாக உறங்கினேன். அதிகம் வேலை செய்தேன். என் வருமானத்தில் இருந்த ஒவ்வொரு பைசாவையும் என் அம்மாவுக்கு அனுப்பினேன். என் சகோதரிகளின் திருமணம் மரியாதையாக நடக்க வேண்டும். அவர்களுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது என்ற வெறி மட்டுமே எனக்கு இருந்தது. இதற்கிடையில் என் மனைவி கர்ப்பமானாள். ஆனால் என்னால் வீட்டுக்கு செல்ல முடியவில்லை. செலவு அதிகம் இருந்தது. இப்ப வராதே, பணத்தை சேர், தங்கைகளின் கடனை அடைக்க வேண்டும் என்று அம்மா சொன்னார். நான் மூச்சு விடாமல் அவர் சொல்வதை கேட்டு கொண்டிருந்தேன். ஏனென்றால் இது என் கதையைப் போலவே இருந்தது. பிறகு என்ன ஆனது அங்கிள் என்று நான் ஆவலுடன் கேட்டேன். அவர் குரல் உடைந்தது. 5 சகோதரிகளுக்கு திருமணம் செய்து முடிக்கும் போது என் இளமையின் 20 ஆண்டுகள் கடந்துவிட்டன. நான் சென்ற பிறகு பிறந்த என் மகள் பெரியவளாகிவிட்டாள். ஆனால் நான் ஒரு முறை கூட இந்தியாவுக்கு செல்லவில்லை. எப்பொழுதெல்லாம் போக நினைக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் அம்மாவின் அழைப்பு வரும். இந்த தங்கை வீட்டில் குழந்தை பிறந்திருக்கிறது. அந்த தங்கை வீட்டில் ஏதோ பிரச்சனை. வீட்டை பழுது பார்க்க வேண்டும். நான் ஒரு இயந்திரமாகிவிட்டேன். வெறும் பணம் அச்சடிக்கும் இயந்திரம். அப்புறம் உங்கள் மனைவி? என் வாய் திடீரென இந்த கேள்வியை கேட்டது. இதை கேட்டு அந்த முதியவர் வெடித்து அழுதார். பூங்காவில் இருந்த சிலர் எங்களை திரும்பி பார்த்தார்கள். ஆனால் அவருக்கு யாரை பற்றியும் கவலை இல்லை.
என் மனைவி. அவர் விக்கல்களுக்கு இடையில் பேசினார். அவள் எனக்காக காத்திருந்தாள். 20 ஆண்டுகள். ஒரு வார்த்தை கூட குறை சொல்லவில்லை. ஆனால் 20 ஆண்டுகள் கழித்து எல்லா பொறுப்புகளையும் முடித்து தங்கைகளை அவரவர் வீட்டில் அமர்த்திவிட்டு நான் திரும்பிய போது அவள் வாசலில் எனக்காக காத்திருக்கவில்லை. என் இதய துடிப்பு அதிகரித்தது. அப்போ அவள் எங்கே இருந்தாள்? சுடுகாட்டில். அவர் தன் நெற்றியில் அடித்து கொண்டார். நான் வந்து சேர்வதற்கு 2 வாரங்களுக்கு முன் காத்திருப்பின் சிலுவையில் தொங்கிக் கொண்டே இறந்து போனாள். அவளின் கடைசி தரிசனத்தை கூட என்னால் பார்க்க முடியவில்லை. உனக்கு தெரியுமா, இதில் மிகவும் வேதனை என்னவென்றால் நான் தலையசைத்தேன். என் வார்த்தைகள் தொண்டையில் அடைத்து கொண்டன. எந்த தங்கைகளுக்காக என் இளமையை இந்த பனி தேசத்தில் கழித்தேனோ, எந்த திருமணங்களுக்காக என் மனைவியை விட்டு பிரிந்தேனோ, அதே தங்கைகளும் என் தாயும் இந்த 20 ஆண்டுகளில் என் மனைவியை வேலைக்காரியைப் போல நடத்தியிருந்தார்கள். இதை கேட்டதும் என் காலடியில் இருந்த பூமி விலகுவது போல உணர்ந்தேன். வேலைக்காரியா? என் வாயிலிருந்து திடீரென வெளிவந்தது. ஆனால் அவள் உங்கள் மனைவி ஆயிற்றே. உங்கள் தங்கைகளும் உங்கள் அம்மாவும் எப்படி இப்படி செய்ய முடிந்தது? அந்த முதியவர் கண்ணீரை துடைத்து கொண்டு ஒரு பெருமூச்சு விட்டார். பணம் மகனே, பணம். அது மனிதனை குருடனாக்கி செவிடாக்கி விடுகிறது. இவன் வெளிநாட்டில் இருக்கிறான், நோட்டு அடிக்கிறான், வீட்டில் என்ன நடக்கிறது என்று அவனுக்கு தெரிய போவதில்லை என்று அவர்கள் நினைத்தார்கள். நான் போன் செய்தால் அம்மா மகள் ரொம்ப சந்தோஷமா இருக்கா என்று சொல்வார்கள். நான் அவர் பேச்சை நம்பி விடுவேன். ஆனால் உண்மையான கொடுமை என் மகளுக்கு தான் நடந்தது. அவளுடைய குரல் இன்றும் என் காதுகளில் ஒலிக்கிறது. நான் என் மகளை தொட்டு கூட வளர்க்கவில்லை. அவள் வளர்ந்து விட்டாள். என் 5 தங்கைகள் இருக்கிறார்களே, என் பணத்தில் அவர்கள் பிள்ளைகள் நல்ல பள்ளிகளில் படித்தார்கள், நல்ல உடை உடுத்தினார்கள். அதனால் அவர்களில் யாராவது என் மகளுக்கு நல்ல வரனை நிச்சயம் தேடி கொடுப்பார்கள் என்று நான் நினைத்தேன். ஏனென்றால் அவர்களுக்கு அங்கே நிறைய அறிமுகமானவர்கள் இருந்தார்கள். நான் இத்தனை ஆண்டுகள் இங்கே இருந்ததால் எனக்கு யாரும் தெரியாது. அவர்கள் என் சகோதரிகள் அல்லவா? ஆனால் அவர் ஒரு கணம் நின்றார். வார்த்தைகள் அவர் தொண்டையில் அடைத்தது போல. நான் திரும்பி சென்றபோது என் மனைவியும் போய்விட்டாள். அதற்கு பிறகு என் மகளின் திருமணத்தை பற்றி பேசிய போது என் சொந்த தங்கைகளே எனக்கு ஆதரவு கொடுப்பதற்கு பதிலாக முகத்தை திருப்பி கொண்டார்கள். அண்ணா, உன் மகள் வாழ்நாள் முழுவதும் வீட்டு வேலைதான் செய்திருக்கிறாள். அவளுக்கு நிறமும் அவ்வளவு நல்லதில்லை. உலக ஞானமும் தெரியாது, ஃபேஷனும் தெரியாது. எங்கள் அறிமுகமானவர்கள் யாருடைய வீட்டிலும் அவளை கல்யாணம் செய்து வைக்க முடியாது. அப்படி செய்தால் எங்களுக்கு தான் அவமானம் என்றார்கள். இவர்கள்தான் என் பணத்தில் வளர்ந்த தங்கைகள். இப்போது என் மகளை தவறாக பேசுகிறார்கள். என் உடல் சிலிர்த்தது. அந்த மனிதரின் கதை ஒரு பயங்கரமான கனவு போல இருந்தது. மகனே, என் மகளின் நிலையும் ஒரு வேலைக்காரியை விட மோசமாக இல்லை. என் தங்கை பிள்ளைகள் உடுத்திய உடைகள் தான் கிழிந்த நிலையில் என் மகளுக்கு கொடுக்கப்பட்டன. அந்த பலவீனமான பரிதாபமான குழந்தை தன் தாயின் துக்கத்தையும் இப்படி ஒரு தந்தையின் கையறு நிலையையும் தாங்க முடியவில்லை. நான் என் மனைவியின் துக்கத்திலிருந்து மீளவும் இல்லை. அதற்குள் 6 மாதங்களில் என் மகளும் குன்றி இறந்து விட்டாள். டாக்டர் அவளுக்கு டிபி இருந்தது என்றார். உணவும் சத்துணவும் உடலில் இல்லை என்றார். ஆனால் எனக்கு தெரியும், அவளை சொந்தங்களின் இரக்கமின்மைதான் தின்றுவிட்டது. அவர் என் மணிக்கட்டை பிடித்து கொண்டார். அவர் பிடி மிகவும் வலுவாக இருந்தது. ஒரு மூழ்கும் மனிதன் வைக்கோலை தேடுவது போல. வெளிநாடு ஒரு விஷ பாம்பு மகனே. அது மனிதனை உள்ளுக்குள் இருந்து தின்று விடுகிறது. நாம் மற்றவர்களின் ஆசைகளையும் தேவைகளையும் பூர்த்தி செய்யும் போது மரணத்தின் விளிம்பிற்கு வந்து விடுகிறோம். நம் மனைவிகள் நம் கண்களின் மலைத்துளிகள் நமக்காக காத்திருந்து இந்த உலகை விட்டு சென்று விடுகிறார்கள். இப்போது என்னிடம் வருத்தத்தை தவிர வேறு எதுவும் மிச்சமில்லை. மனைவியும் இல்லை, மகளும் இல்லை. நான் யாருக்காக என் வாழ்க்கையை அளித்தேனோ அந்த தங்கைகளும் இல்லை. நான் மீண்டும் இங்கே வந்துவிட்டேன். ஏனென்றால் அங்கே எனக்கு இப்போது யாரும் இல்லை. அந்த மனிதரின் கதை என்னை ஆழமாக உலுக்கியது. நான் வீடு திரும்பினேன். என் மனம் மரத்து போயிருந்தது. அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என் காதுகளில் ஒலித்தது. எனக்கு அடிக்கடி அகல்யாவின் நினைவு வந்தது. அவளது சோகம், போனில் குறைவாக பேசுவது, என்னை தவிர்க்கும் விதம். அகல்யாவுக்கும் இப்படி ஏதும் நடக்கவில்லையே. என்னால் இரவு முழுவதும் தூங்க முடியவில்லை. நான் இனிமேல் முட்டாளாக இருக்கக்கூடாது என்று முடிவு செய்தேன். என் தங்கைக்கு திருமணம் முடிந்து விட்டது. இப்போது நான் திரும்பி செல்ல வேண்டும். நான் இன்றே ராஜினாமா செய்ய வேண்டும். அல்லது நீண்ட விடுமுறை எடுத்துக்கொண்டு இந்தியா சென்று அகல்யாவை என்னுடன் அழைத்து வர வேண்டும். அல்லது அங்கேயே ஒரு சிறிய வேலையை தொடங்க வேண்டும் என்று முடிவு செய்தேன். அடுத்த நாள் காலை என் முடிவை உறுதி செய்து கொண்டு நான் அம்மாவுக்கு போன் செய்தேன். என் குரல் உற்சாகத்துடன் இருந்தது. அம்மா, நான் யோசித்து விட்டேன். அடுத்த மாதம் நான் திரும்பி வருகிறேன். தங்கைக்கு திருமணம் ஆகிவிட்டது. இப்போது நான் என் வாழ்க்கையை பார்க்க வேண்டும் அல்லவா? மறுமுனையில் ஒரு கணம் அமைதி நிலவியது. ஒருவேளை இணைப்பு துண்டாகிவிட்டதோ அல்லது அம்மா மகிழ்ச்சியில் பேச முடியவில்லையோ என்று நினைத்தேன். நான் ஹலோ ஹலோ என்றேன். அம்மாவின் குரல் கேட்டது. ஆனால் நான் எதிர்பார்த்த மகிழ்ச்சி அதில் இல்லை. அவர் தீவிரத்துடன் சொன்னார், மகனே, நீ ஏன் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கிறாய்? வீடு இப்போதுதான் கட்டியிருக்கிறோம். வெறும் கட்டடமாக மட்டும் இருந்தால் போதுமா?
அதை நிரப்பவும் வேண்டும் அல்லவா? நான் ஆச்சரியத்துடன் கேட்டேன். அம்மா, ஜாமான்களையும் நான் தான் அனுப்பியிருக்கிறேன், வேறு என்ன வேண்டும்? அவர் சொன்னார், ஜாமான்களை பற்றி நான் பேசவில்லை. உனக்கு தெரியுமா, உன் அக்காவுக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்திருக்கிறார்கள். கடவுள் அவளுக்கு 2 மகன்களை கொடுத்திருக்கிறார். நான் அவளுக்கு எவ்வளவு பெரிய குடும்பத்தில் திருமணம் செய்து வைத்தேன். இப்போது நாம் வெறும் கையுடன் சென்றால் நமக்கு என்ன மரியாதை இருக்கும்? அவளது மாமியார் வீட்டின் கௌரவத்தையும் நான் காப்பாற்ற வேண்டும். உன் தங்கையை அனுப்பி வைக்க வேண்டும் என்றால் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டும். உன் மருமகள் மற்றும் 2 மகன்களுக்கு தங்க நகைகளை தருவதாக நான் வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன். நான் தலையை பிடித்து கொண்டேன். அம்மா, தங்கத்தின் விலை விண்ணை தொடுகிறது. நான் இவ்வளவு செலவு எப்படி செய்ய முடியும்? அம்மா உடனே உணர்ச்சி வசப்பட்டு பேசினார். அவர் சொன்னார், அப்படியானால் உன் தங்கையின் கௌரவத்தை மண்ணில் போட்டு விடுவாயா? அவள் தன் அண்ணன் கனடாவில் இருந்து அவளுக்காக எதுவும் செய்யவில்லை என்று வாழ்நாள் முழுவதும் குறை கேட்டு கொண்டிருப்பாள். இப்போ உன் தம்பிக்கும் இன்னும் வேலை கிடைக்கவில்லை. எல்லாம் உன் தோள்களில் தான் இருக்கிறது. நீ இங்கே வந்துவிட்டால் எல்லோரும் பட்டினியால் சாவார்கள். அதனால் இன்னும் சில மாதங்கள் இரு. அதுவரை உன் தம்பிக்கும் வேலை கிடைத்துவிடும். தங்கையின் செலவுகளிலிருந்தும் நாம் விடுபட்டு விடுவோம். பிறகு நான் உன்னை தடுக்க மாட்டேன். நீ வந்தால் ஒரு ராஜாவைப் போல உன் சொந்த வீட்டில் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அம்மாவின் பாசமும் அனுதாபமும் நிறைந்த பேச்சில் அந்த முதியவரின் வார்த்தைகள் என் மனதில் இருந்து நீங்க தொடங்கின. அம்மா சரியாகத்தான் சொல்கிறார் என்று நினைத்தேன். நமக்கு சொந்த வீடு இருந்தால் அகல்யாவும் மகிழ்ச்சியாக இருப்பாள். நான் மீண்டும் என் ஆசைகளை அடக்கி கொண்டேன். 1 வருடம் மேலும் கடந்தது. நான் இரவு பகலாக உழைத்து பணத்தை அனுப்பினேன். இறுதியில் அம்மா புதிய வீட்டின் வீடியோவை எனக்கு அனுப்பினார். 2 மாடிகள் கொண்ட அழகான வீடு. வீடு வாங்கப்பட்டு விட்டது என்று அம்மா சொன்னார். என் உழைப்பு பலன் கொடுத்து விட்டது என்று என் மனதிற்கு ஆறுதல் கிடைத்தது. ஆனால் பத்திரங்களை பற்றி பேசும்போது அம்மா வீட்டை தன் பெயரில் பதிவு செய்திருப்பது தெரிய வந்தது. நான் போனில், அம்மா, இது என் பணத்தில் வாங்கிய வீடு, உங்கள் பெயரில் ஏன் பதிவு செய்தீர்கள் என்று கேட்டேன். அம்மா சிரித்து கொண்டே, அட பைத்தியக்காரா, நான் என்ன இதை கூடவா மேலே எடுத்துக்கொண்டு போக போகிறேன்? உன் பெயருக்குத்தான் இருக்கும். நான் இப்போது குடும்பத்தில் பெரியவள். அதனால்தான் நீ வரும்போது உன் பெயருக்கு மாற்றி விடுகிறேன். இந்த சின்ன விஷயங்களை பற்றி நீ கவலைப்படாதே என்றார். நான் அம்மா பெயரில் இருந்தால் என்ன தவறு என்று நினைத்தேன். இந்த சூழ்ச்சி இன்னும் பலமாகி வருகிறது என்று எனக்கு தெரியவில்லை. வீடு இப்போது முழுமையடைந்து விட்டது. இந்தியா சென்று ஒரு சிறிய தொழிலை தொடங்க எனக்கு போதுமான பணம் சேர்ந்திருந்தது. வெளிநாட்டின் தனிமையும் குழப்பமும் என்னை மிகவும் சோர்வடைய செய்திருந்தன. நான் போதும் என்று முடிவு செய்தேன். நான் திரும்பி செல்ல வேண்டும். இப்போதும் நான் போகவில்லை என்றால் ஒருவேளை மிகவும் தாமதமாகிவிடும் என்று என் மனம் சொன்னது. அதே மாலை நான் என் அம்மாவுக்கு போன் செய்தேன். என் குரல் உற்சாகமாக இருந்தது. நான், அம்மா, வீடு கட்டி முடித்து விட்டது. சொந்தமாக ஒரு தொழிலை தொடங்கவும் என்னிடம் பணம் இருக்கிறது. அதனால் நான் அடுத்த வாரமே டிக்கெட் எடுக்கப் போகிறேன் என்று முடிவெடுத்துள்ளேன் என்றேன். என் பேச்சை கேட்டு மறுமுனையில் திடீரென மௌனம் ஏற்பட்டது. நான் ஒருவேளை லைன் கட் ஆகிவிட்டதோ அல்லது அம்மா சந்தோஷத்தில் பேச முடியவில்லையோ என்று நினைத்தேன். நான் ஹலோ ஹலோ என்றேன். அம்மாவின் குரல் வந்தது. ஆனால் நான் எதிர்பார்த்த மகிழ்ச்சி அதில் இல்லை. அவர் தீவிரத்துடன், மகனே, ஏன் நீ உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கிறாய்? இப்போதுதான் வீடு கட்டி முடித்திருக்கிறோம். உனக்கு தெரியுமா, உன் அக்காவுக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்திருக்கிறார்கள். நாம் அவளது மாமியார் வீட்டின் கௌரவத்தையும் காப்பாற்ற வேண்டும். உன் தங்கையை அனுப்பி வைக்க வேண்டும் என்றால் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டும். நான் உன் மருமகள் மற்றும் 2 மகன்களுக்கு தங்க நகைகளை தருவதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன். மேலும் உன் தம்பிக்கு இன்னும் வேலை கிடைக்கவில்லை. அதனால் இன்னும் சில மாதங்கள் இரு. நான் மீண்டும் ஒரு முறை நிர்பந்திக்கப்பட்டேன். சகோதரியின் பாசமும் தாயின் கௌரவமும் என் மறுப்பை ஏற்க விடவில்லை. நான் மனதை கல்லாக்கி கொண்டு, சரி அம்மா, இதுதான் கடைசி முறை. நான் 6 மாதங்களுக்கு பிறகு எப்படியும் திரும்பி வந்து விடுவேன் என்று சொன்னேன். இந்த நேரத்தில் நான் அகல்யாவுடன் பேசும் போதெல்லாம் அவளுடைய முகத்தில் ஒரு விசித்திரமான சோகம் தெரிந்தது. ஒரு காலத்தில் ரோஜா போல மலர்ந்திருந்த அவளுடைய முகம் வெளிரி போயிருந்தது. வீடியோ காலில் அவளுடைய கண்களை சுற்றி அடர் கருவளையங்கள் எனக்கு தெரிந்தன. அவளது முகத்தில் சோர்வு படர்ந்திருந்தது. அவள் என்னுடன் கண்களை சந்திப்பதை தவிர்த்தாள். நான் அடிக்கடி அவளிடம், அகல்யா, உன் முகம் ஏன் இப்படி மாறி இருக்கிறது? நீ நோய்வாய்ப்பட்டவள் போல் இருக்கிறாய் என்று கேட்பேன். அவள் சிரிக்க தோல்வியுற்ற ஒரு முயற்சியை செய்வாள். ஒன்றும் இல்லை, சில நாட்களாக காய்ச்சல் இருந்தது. இப்போது வானிலை மாறி வருகிறது என்பாள். ஒரு முறை வீடியோ காலில் அவள் பயங்கரமாக இருமும் சத்தம் கேட்டது. அவள் தனது துப்பட்டாவால் வாயை மறைத்து இருமினாள். நான் பதற்றத்துடன், ஏன் மருத்துவரை பார்க்கவில்லை என்று கேட்டேன்.
அவள் விரைவாக பார்த்தேன். மருந்தும் சாப்பிடுகிறேன், நான் சரியாகி விடுவேன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு உடனடியாக அழைப்பை துண்டித்து விட்டாள். அவள் மிகவும் சோர்வடைந்து என்னுடன் பேசும் தைரியம் கூட இல்லாதவள் போல தோன்றினாள். எனக்கு பூங்காவில் சந்தித்த அந்த முதியவரின் வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வந்தன. நிச்சயமாக ஏதோ ஒரு விஷயம் என்னிடம் இருந்து மறைக்கப்பட்டு வருகிறது. அகல்யா முன்பு அதிகம் பேசுவாள், மணி கணக்கில் என்னுடன் பேசுவாள், சின்ன சின்ன குறும்புகள் செய்வாள். ஆனால் இப்போது அவளிடம் எனக்காக பேச வார்த்தைகளே இல்லாதது போல் இருந்தது. அவள் என் பேச்சை கேட்டுவிட்டு ஆமாம் என்று சொல்லி போனை வைத்து விடுவாள். அவளது நடத்தையில் வெறுமையை காட்டிலும் பயமும் நிர்பந்தமும் இருப்பதாக எனக்கு தோன்றியது. என் உள்ளுணர்வு எல்லாம் சரியில்லை என்று சாட்சியளித்தது. ஆனாலும் என் மனதில் எழுந்த சந்தேகங்களை நான் அமைதிப்படுத்தி கொண்டேன். நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். என்ன நடந்தாலும் சரி, நான் யாரிடமும் சொல்ல போவதில்லை. நான் 6 மாதங்கள் என்று வாக்குறுதி அளித்திருந்தாலும் அதற்கு முன்னதாகவே சென்று விடுவேன். நான் எல்லோருக்கும் ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்து அகல்யா ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறாள் என்று என் கண்களால் பார்க்கப் போகிறேன். என் வாழ்க்கையின் மிக முக்கியமான முடிவாக இது இருக்கப் போகிறது. இனி நான் காத்திருக்கப் போவதில்லை என்று முடிவெடுத்தேன். அம்மாவின் ஆசைகள் முடிவுக்கு வருவதாக இல்லை. அகல்யாவின் மௌனம் என்னை உள்ளுக்குள் காயப்படுத்தியது. அந்த முதியவரின் கதை நினைவுக்கு வந்தபோது நான் என் வாழ்க்கையை சொந்தங்களின் மகிழ்ச்சிக்காக பலியிட மாட்டேன் என்று நினைத்து கொண்டேன். நான் யாருக்கும் தெரியாமல் அமைதியாக இந்தியாவுக்கு டிக்கெட் எடுத்தேன். நான் வீட்டிற்கு சென்று எல்லோருக்கும் அதிர்ச்சி கொடுக்க வேண்டும். அகல்யா ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறாள் என்று என் கண்களால் பார்க்க வேண்டும் என்று நான் உறுதியாக இருந்தேன். நான் புறப்படுவதற்கு ஒரு நாள் முன் எப்போதும் போல வீட்டிற்கு வீடியோ அழைப்பு செய்தேன். என் தங்கையின் குழந்தைகளுக்கு நான் பணம் அனுப்பியதால் அம்மா மிகவும் மகிழ்ச்சியாக தெரிந்தார். நான் அவரிடம் அகல்யாவிடம் பேசுங்கள் என்று கேட்டேன். அம்மா கேமராவை அகல்யாவின் பக்கம் திருப்பினார். என் இதயம் ஒரு நிமிடம் நின்று விட்டது. அவள் தலையில் ஒரு பழைய துப்பட்டா போர்த்தி இருந்தாள். கேமராவை பார்க்க தயங்கினாள். நான், அகல்யா, நீ எப்படி இருக்கிறாய், வீட்டில் எல்லாம் எப்படி இருக்கிறது என்று கேட்டேன். அவள் மிகுந்த சிரமத்துடன் தலையை உயர்த்தி குளிர்ந்த குரலில் நான் நன்றாக இருக்கிறேன், எல்லாம் மிகவும் நன்றாக இருக்கிறது என்றாள். அவளுடைய குரலில் உணர்ச்சியே இல்லை. யாரோ கிளிப்பிள்ளை போல சொல்லிக் கொடுத்ததை அவள் திரும்ப சொல்வது போல தோன்றியது. அவள் பேசும்போது திரும்ப திரும்ப கேமராவின் பக்கவாட்டில் பார்த்ததை நான் கவனித்தேன். யாரோ ஒருவர் அருகில் நின்று அவளுக்கு கட்டளையிடுவது போல் இருந்தது. என் 6ஆம் அறிவு அபாய சங்கை ஒலித்தது. நான் அவளிடம், நீ உன்னை கவனித்துக் கொள்வாய் என்றும் சரியான நேரத்தில் மருந்து எடுத்துக்கொள்வாய் என்றும் நம்புகிறேன் என்றேன். அவள் தலையை அசைத்தாள். வேறு எதுவும் பேசவில்லை. அவளுடைய கண்களில் இருந்த தனிமை கனடாவில் இருந்த என்னையும் கலங்க செய்தது. நான் போனை அணைத்தபோது என் இதயம் ஒரு அறியப்படாத பயத்தால் நிரம்பியது. நான் டிக்கெட் எடுத்தது மிக சரியான முடிவு என்று எனக்கு தோன்றியது. அடுத்த 24 மணி நேரம் எனக்கு ஒரு யுகம் போல இருந்தது. விமான பயணம் இவ்வளவு நீளமாக இதற்கு முன் இருந்ததில்லை. ஒவ்வொரு கணமும் என் பதற்றமும் அதிகரித்து கொண்டே போனது. என் மனதில் குழப்பங்கள் சுழன்றன. சில சமயம் நான் தான் அதிகமாக சந்தேகப்படுகிறேனோ என்று நினைத்தேன். சில சமயம் அகல்யாவின் வெளுத்த முகம் என் கண்முன் வந்து நின்றது. கஷ்டப்பட்டு பயணம் முடிந்தது. நான் டெல்லி விமான நிலையத்தில் இறங்கினேன். ஒரு டாக்ஸியை எடுத்து என் வீட்டு முகவரியை சொன்னேன். அதுதான் என் அம்மாவின் உழைப்பால் வாங்கிய புதிய வீடு. அதை பார்க்க நான் ஆவலுடன் இருந்தேன். வழியில் இருந்த போக்குவரத்து சத்தமும் கூட்டமும் கூட எனக்கு இனிமையாக தெரிந்தது. 4 ஆண்டுகளுக்கு பிறகு என் நாட்டிற்கும் என் மக்களுக்கும் திரும்பிக் கொண்டிருந்தேன். ஆனால் என் மனதின் ஒரு மூலையில் பயம் இன்னும் அமர்ந்திருந்தது. இரவு 8 மணி இருக்கும். டாக்ஸி டிரைவர் ஒரு அழகான 2 மாடி வீட்டின் முன் காரை நிறுத்தினார். நான் வாடகையை கொடுத்துவிட்டு என் பையை தோளில் மாட்டிக்கொண்டு கீழே இறங்கினேன். என் கண்முன் இருந்ததுதான் என் வீடு. அதன் படங்களையும் வீடியோக்களையும் அம்மா எனக்கு அனுப்பி கொண்டிருந்தார். உண்மையிலேயே அந்த வீடு மிக அழகாக இருந்தது. அதில் என் இரத்தமும் வியர்வையும் படிந்திருந்தது. நான் கேட் அருகில் சென்றேன். உள்ளே இருந்து வெளிச்சமும் சிரித்து பேசும் சத்தமும் கேட்டது. என் கை காலிங் பெல் பட்டனை நோக்கி சென்றபோது திடீரென உள்ளே இருந்து வந்த ஒரு அலறல் என் கையை அங்கேயே நிறுத்தியது. அது என் அம்மாவின் குரல். ஆனால் போனில் கேட்ட பாசம் அதில் இல்லை. அது கோபமும் ஆத்திரமும் நிரம்பிய குரல் கேட்டது. கெட்டவளே, உன் கைகள் உடைந்து விட்டனவா? எல்லா ரொட்டிகளையும் எரித்து விட்டாயே. நான் சிலை போல உறைந்து போனேன். அந்த கொடிய வார்த்தைகள் என் காதுகளில் ஈயமாக இறங்கின. உடனடியாக யாரோ அழுவது மற்றும் கெஞ்சுவது போன்ற சத்தம் கேட்டது. அது அகல்யாவின் குரல். அவள், அம்மா, என்னை மன்னித்து விடுங்கள், தவறு நடந்துவிட்டது, நான் இப்போதே வேறு ரொட்டி போட்டு விடுகிறேன் என்று சொன்னாள். ஆனால் அம்மாவின் கோபம் தணியவில்லை. அவர் கத்தினார், உன் அப்பா இங்கே செலவுக்கு பணம் அனுப்புகிறாரா? உனக்கு நான் தினமும் ரேஷன் வாங்கி தர. உன்னை போன்ற சோம்பேறிகளுக்கு காய்ந்த ரொட்டி கூட அதிகமாகத்தான் இருக்கும். நான் வெளியே நின்று நடுங்கிக் கொண்டிருந்தேன். என் காலடியில் இருந்த பூமி விலகியது போல் இருந்தது. என் அம்மாவின் இந்த ரூபத்தை நான் ஒருபோதும் பார்த்ததில்லை. அகல்யா ஏன் போனில் மௌனமாக இருந்தாள் என்று இப்போது எனக்கு புரிந்தது.
என் உள்ளே ஒரு புயல் எழுந்தது. நடுங்கும் கைகளால் கேட்டை கொஞ்சம் தள்ளினேன். அது திறந்து இருந்தது. ஒருவேளை யாராவது விருந்தினர் வந்திருக்கலாம், அல்லது அவர்களே கவனக்குறைவாக இருந்திருக்கலாம். நான் மெதுவாக நடந்தேன். வாழும் அறை கதவுக்கு அருகில் சென்றேன். உள்ளே நடப்பதை பார்ப்பதற்கு முன் அகல்யாவை இழிவுபடுத்திய அம்மாவின் வார்த்தைகள் என் காதுகளில் எதிரொலித்தன. நான் என் இன்பங்களுக்காக என் சந்தோஷங்களை தியாகம் செய்த என் அம்மா என் மனைவியிடம் இப்படி நடந்து கொள்வார் என்று கனவிலும் நினைத்ததில்லை. கதவை அடைந்தபோது நான் என்னை ஒரு பெரிய அதிர்ச்சிக்கு தயார் செய்தேன். ஆனால் என் கண்முன் இருந்த காட்சிக்கு உலகில் எந்த மனிதனும் தயாராக இருக்க முடியாது. நான் கதவை முழுவதுமாக திறந்தேன். என் கண்களுக்கு அந்த காட்சி ஒரு பேரதிர்ச்சியாக இருந்தது. சாப்பாட்டு மேஜையில் வகை வகையாக சுவையான உணவுகள் நிரம்பி இருந்தன. சுவையான உணவின் வாசம் அறை முழுவதும் பரவி இருந்தது. என் சகோதரனும் தங்கைகளும் சிரித்து பேசிக்கொண்டு மகிழ்ச்சியுடன் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் என் பார்வை அங்கே நிலைக்கவில்லை. என் கண்கள் அந்த மூலையில் செருப்பு அடுக்குக்கு அருகில் தரையில் வைக்கப்பட்டிருந்த உடைந்த தட்டில் ஊன்றின. என் மனைவி அகல்யா அங்கே தனியாக சுருண்டு அமர்ந்திருந்தாள். அவள் ஒரு கவளத்தை வாயில் வைக்கப் போகும் தருணத்தில் என் அம்மா தன் இருக்கையில் இருந்து எழுந்து மின்னல் வேகத்தில் அகல்யாவின் பக்கம் பாய்ந்தார். அவர் அகல்யாவின் கழுத்தை அல்ல, அவளது சடையை பிடித்து இழுத்து உலுக்க ஆரம்பித்தார். அகல்யாவின் கையிலிருந்து கவளம் கீழே விழுந்தது. அவள் பயத்தில் நடுங்கினாள். என் அம்மாவின் குரல் ஒலித்தது. நீ ரொட்டிகளை எரித்து விட்டாய். உனக்கு என்றுமே புத்தி வராது. மாவு இலவசமாக வருகிறது என்று நினைத்தாயா? நான் இன்னும் வாசலில் நின்று கொண்டிருந்தேன். அம்மா கதவை முழுவதுமாக திறந்து அகல்யாவை வெளியே தள்ளினார். அவள் தரையில் முகம் குப்புற விழ இருந்தாள். நான் பாய்ந்து சென்று அவளை பிடித்து கொண்டேன். அகல்யா பயத்துடன் கண்களை திறந்து என்னை தன் கண்முன் கண்டதும் அவள் விக்கல்களால் அழுதாள். இது ஒரு கனவு என்று அவள் நினைத்திருக்கலாம். நடுங்கும் உதடுகளால் என் பெயரை உச்சரித்தாள். என் கண்முன் அமர்ந்திருந்த குடும்பத்தினர் அனைவரும் என்னை பார்த்ததும் கல் சிலையானார்கள். சிரித்து கொண்டிருந்த முகங்கள் அச்சத்தால் வெளுத்து போயின. கொடூரமான சிங்கமாக இருந்த என் அம்மா என்னை கண்டதும் அப்படியே உறைந்து போனார். அவர் ஓங்கிய கை அந்தரத்தில் அப்படியே தொங்கிக் கொண்டிருந்தது. என் சிறிய தங்கை கையில் இருந்த கரண்டி தட்டில் விழுந்து அந்த நிசப்தத்தில் அதன் சத்தம் எதிரொலித்தது. நான் அகல்யாவை நேராக நிறுத்தி அவளது கையை பலமாக பிடித்து கொண்டேன். நான் என் அம்மாவின் கண்களை நேருக்கு நேர் பார்த்து கேட்டேன், அம்மா, இது என்ன கூத்து? என் அம்மாவின் குரல் தொண்டையில் சிக்கியது. அவள் திணறிக்கொண்டே, மகனே, நீ எப்போது வந்தாய்? நீ சொல்லவே இல்லையே என்றார். நான் அகல்யாவை அழைத்து கொண்டு வீட்டிற்குள் நுழைந்தேன். என் சகோதரனும் தங்கைகளும் தங்கள் இருக்கைகளில் இருந்து எழுந்து நின்றார்கள். மேஜையில் இருந்த சுவையான உணவுகள் இப்போது எனக்கு விஷம் போல தெரிந்தன. நான் என் அம்மாவிடம், நான் சொல்லாததற்கு நன்றி. இல்லையென்றால் என் பின்னால் என் மனைவிக்கு மிருகத்தனமான மரியாதை கொடுக்கப்படுகிறது என்று எனக்கு எப்படி தெரிந்திருக்கும்? அவள் செருப்புகளுக்கு அருகில் தரையில் உட்கார்ந்து சாப்பிடுகிறாள். நீங்கள் அனைவரும் நாற்காலிகளில் உட்கார்ந்து விருந்து கொண்டாடுகிறீர்கள் என்றேன். என் அம்மா உடனே தன் போக்கிரித்தனத்தை மாற்றினார். அவள் தன் தவறை ஒப்புக்கொள்வதற்கு பதிலாக அகல்யா மீது பாய்ந்தார். உனக்கு என்ன தெரியும் இவள் செய்த காரியங்களை பற்றி? இவள் நீ மரத்தில் இருந்து பணத்தை பறித்து வருவதாக நினைக்கிறாள். இவள் எல்லா ரொட்டிகளையும் எரித்து விட்டாள். நான் அவளுக்கு பணத்தில் மதிப்பை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தேன் என்றார். நான் மேஜையில் இருந்த உணவுகளை சுட்டி காட்டினேன். ஒரு ரொட்டி எரிந்துவிட்டால் என்ன? இங்கே மேஜையில் இவ்வளவு இருக்கிறதே, இது யாருடைய பணம்? இந்த உணவில் என் மனைவிக்கு எந்த பங்கும் இல்லையா என்று கேட்டேன். என் சகோதரன் முன்னே வந்து என்னை கட்டிப்பிடிக்க முயன்றான். ஆனால் நான் கையசைத்து அவனை தடுத்தேன். அவர்கள் அனைவரின் முகத்திலும் அன்பு இல்லை, பயம் இருந்தது. அவர்களின் சுகபோகங்கள் வெளிப்பட்டு விடுமோ என்ற பயம். அகல்யா என் அருகில் நின்று நடுங்கிக் கொண்டிருந்தாள். அவள் எவ்வளவு பயந்திருக்கிறாள் என்பதை என்னால் உணர முடிந்தது. அவள் மெதுவாக என் கையை அழுத்தி நான் அமைதியாக இருக்க சொல்வது போல உணர்த்தினாள். நான் மீண்டும் என் அம்மாவிடம் கேட்டேன், என் மனைவி என் அம்மாவின் பார்வையில் செருப்புகளுக்கு அருகில் தரையில் அமர்ந்து சாப்பிட வேண்டியவளா? அம்மா ஒரு அபத்தமான பதிலை கூறினார். இவள் இதற்குத்தான் தகுதியானவள். இவள் சோம்பேறி. நாள் முழுவதும் முகத்தை தொங்க போட்டுக்கொண்டு திரிகிறாள். நீ இப்போதான் வந்திருக்கிறாய். இவள் என் வாழ்க்கையை எவ்வளவு கஷ்டமாக்கிவிட்டாள் என்று உனக்கு தெரியாது. அம்மாவின் பேச்சில் இருந்த கசப்பு இது வெறும் ஒரு எரிந்த ரொட்டியின் விவகாரம் இல்லை என்பதை காட்டியது. இதற்கு பின்னால் வெறுப்பின் ஒரு நீண்ட கதை இருக்கிறது. நான் அம்மாவின் கண்களை நேராக பார்த்தேன். அவள் பார்வையை தவிர்த்தாள். என் கோபம் கட்டுப்பாட்டை மீறியது. நான் அகல்யாவின் கையை விட்டுவிட்டு சாப்பாட்டு மேஜைக்கு அருகில் சென்று நின்றேன். நான் மேஜையில் பலமாக அடித்தேன். தண்ணீர் குவளை கீழே விழுந்து உடைந்தது. எல்லோரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். நான் கர்ஜித்தேன், எனக்கு கணக்கு வேண்டும். அம்மா, நான் கடந்த 4 ஆண்டுகளாக ஒவ்வொரு மாதமும் வீட்டுக்கு செலவுக்கு பதிலாக தனியாக 1 லட்சம் ரூபாய் அகல்யாவுக்காக அனுப்பினேன். இந்த பணம்
அவளது சொந்த செலவுக்காக. நீங்கள் எப்போதாவது அவளுக்கு அந்த பணத்தை கொடுத்ததுண்டா சொல்லுங்கள். அறையில் மரண அமைதி நிலவியது. என் தங்கைகள் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். என் சகோதரன் தலையை குனிந்து கொண்டான். இந்த கேள்விக்கு அம்மாவிடம் பதில் இல்லை என்று தோன்றியது. நான் மீண்டும் உரத்த குரலில் கேட்டேன். எனக்கு பதில் வேண்டும். அகல்யாவுக்கு அவளுக்கான பணம் கிடைத்ததா? அம்மா தன்னை சமாளித்துக் கொண்டு தன் பழைய உணர்ச்சி நாடகத்தை தொடங்கினார். அவள், நீ என்னிடம் கணக்கு கேட்கிறாயா? நான் உன்னை வளர்த்தேன், ஆளாக்கினேன். இன்று ஒரு நேற்று வந்த பெண்ணுக்காக என் மீது திருட்டு பழியை சுமத்துகிறாயா என்றார். நான் சொன்னேன், இது திருட்டு பற்றியது அல்ல, இது நம்பிக்கை பற்றியது. என் மனைவி யாரிடமும் கையேந்த கூடாது என்பதற்காக நான் அந்த பணத்தை அனுப்பினேன். ஆனால் அவள் நிலையை பார்த்தால் அவள் மாத கணக்கில் புதிய உடை உடுத்தவில்லை என்று தெரிகிறது. அவள் செருப்பு கிழிந்திருக்கிறது. நீங்கள் அனைவரும் புதிய ஆடைகளை அணிந்து விருந்து கொண்டாடுகிறீர்கள். அம்மா கோபத்துடன், அட, இந்த வீட்டிற்கான செலவு, மின்சார கட்டணம், உன் தங்கைகளின் விருந்தினர்களை கவனிப்பது, இதெல்லாம் காற்றில் நடக்கிறதா? விலைவாசி எவ்வளவு என்று பார். நான் அவளுடைய பணத்தையும் வீட்டின் முன்னேற்றத்திற்காக முதலீடு செய்துவிட்டேன். இந்த பணத்தை வைத்து அவள் என்ன செய்ய போகிறாள்? அவளுக்கு சாப்பிட ரொட்டி கிடைக்கிறதல்லவா? அவள் தலைக்கு மேலே ஒரு கூரை இருக்கிறதல்லவா என்றார். இதை கேட்டதும் என் ரத்தம் கொதித்தது. நான் சீற்றத்துடன், அப்படியானால் அவள் உங்கள் வீட்டின் இலவச வேலைக்காரியா? அவளுடைய வேலை உங்களுக்கு சேவை செய்வது, அதற்கு பதிலாக திட்டுகளையும் தள்ளுகளையும் பெறுவதுதானா? நீங்கள் அனைவரும் என் மனைவியை ஒரு வெறும் வேலை செய்யும் இயந்திரமாக நினைத்து கொண்டீர்கள். நான் அங்கே வெளிநாட்டில் என் எலும்புகளை தேய்த்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் என் மனைவிக்கு அநீதி செய்கிறீர்கள் என்றேன். என் சகோதரன் குறுக்கிட முயன்றான். அண்ணா, நீங்கள் அம்மாவிடம் மரியாதையின்றி பேசுகிறீர்கள். ஆனால் நான் அவனை உறுதியாக கடிந்து கொண்டேன். நான் சொன்னேன், நீ வாயை மூடு. நீங்கள் அனைவரும் இந்த குற்றத்தில் சமமாக பங்குதாரர்கள். அன்னிக்கு என்ன நடக்கிறது என்று நீங்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருந்தீர்கள். ஆனால் நீங்கள் யாரும் எனக்கு சொல்ல முயலவில்லை. ஏனென்றால் நான் உண்மையை அறிந்து கொண்டால் உங்கள் சுகபோகங்கள் முடிந்துவிடும் என்று உங்களுக்கு பயம். அம்மா கத்த தொடங்கினார். போ, என் வீட்டை விட்டு வெளியேறு. நீ உன் மனைவியின் பக்கம் பேச வேண்டும் என்றால் இப்போதே போய்விடு. எனக்கு இத்தகைய மகன் தேவையில்லை. நான் முடிவான குரலில் சொன்னேன். ஆமாம், நான் போகிறேன். என் மனைவிக்கு மரியாதை இல்லாத இந்த வீட்டில் நான் ஒரு கணம் கூட இருக்க மாட்டேன். இந்த வீடு என் பணத்தில் கட்டப்பட்டது. ஆனால் இன்று இது எனக்கு அந்நியமாகிவிட்டது. நான் திரும்பி அகல்யாவின் கையை பிடித்து கொண்டேன். அவள் இன்னும் பயந்து அழுது கொண்டிருந்தாள். நான், வா அகல்யா, உன் சாமான்களை எடுத்துக்கொள். நாம் இப்போதே இங்கிருந்து போகிறோம் என்றேன். அகல்யா என்னை நம்ப முடியாமல் பார்த்தாள். எனக்காக என் தாயுடனும் குடும்பத்துடனும் நான் சண்டையிடுகிறேன் என்று அவளால் நம்ப முடியவில்லை. அம்மா பின்னால் நின்று சாபங்கள் கொடுத்தார், கெஞ்சினார். ஆனால் நான் திரும்பி பார்க்கவில்லை. நான் என் மனைவியை அழைத்து கொண்டு, அதுவரை என் கனவாக இருந்த ஆனால் இப்போது ஒரு பயங்கரமான கூண்டாக தோன்றிய அந்த வீட்டை விட்டு வெளியேறினேன். அதே இரவில் நான் அகல்யாவை அருகில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு அழைத்து வந்தேன். அப்போது எனக்கு வேறு எங்கும் செல்ல இடம் இல்லை. ஹோட்டல் அறைக்கு வந்த பிறகும் அகல்யா பயங்கரமாக நடுங்கிக் கொண்டிருந்தாள். அவள் முகம் வெளிரி போயிருந்தது. அவள் மீண்டும் மீண்டும் கதவை பார்த்தாள். இப்போது என் அம்மாவோ சகோதரனோ கதவை உடைத்து உள்ளே வந்து அவளை இழுத்து சென்று விடுவார்களோ என்று பயந்தாள். நான் அவளுக்கு தண்ணீரை கொடுத்து அவள் பாதுகாப்பாக இருக்கிறாள் என்றும் யாரும் அவளுக்கு தீங்கு செய்ய முடியாது என்றும் ஆறுதல் சொன்னேன். அடுத்த 2 நாட்களும் நாங்கள் ஹோட்டலில் தான் இருந்தோம். நாங்கள் அதிக நாட்கள் ஹோட்டலில் தங்க வேண்டாம் என்றும் என் குடும்பத்தாருக்கு தெரிய வேண்டாம் என்றும் நான் வெளியே சென்று ஒரு சிறிய வாடகை வீட்டை தேடினேன். நான் தேவையான பொருட்களை வாங்கி அந்த புதிய வீட்டிற்கு சென்றோம். அந்த சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகு அகல்யா மகிழ்ச்சியாக இருப்பாள் என்றும் அவள் முகத்தில் மீண்டும் பொலிவு வரும் என்றும் நான் நினைத்தேன். ஆனால் என் எண்ணம் தவறானது. புதிய வீட்டிற்கு வந்த பிறகும் அகல்யா சோகமாகவே இருந்தாள். அவள் நாள் முழுவதும் ஜன்னல் அருகில் அமர்ந்து வெற்று பார்வையுடன் வெளியே பார்த்து கொண்டிருந்தாள். நான் அவளிடம் பேச முயன்றால் அவள் தலையை அசைப்பாள் அல்லது சுருக்கமான வார்த்தைகளில் பதிலளிப்பாள். அவளது கண்களில் பயத்தின் நிழல் இன்னும் இருந்தது. இத்தனை ஆண்டுகளில் அதிர்ச்சி வெளியேற சிறிது காலம் எடுக்கும் என்று நான் நினைத்தேன். நான் அவளை வெளியே அழைத்து செல்ல முயன்றால் அவள் பயமாக இருக்கிறது என்று சொல்லி மறுத்து விடுவாள். ஒரு மாலை நான் வேலை முடித்து சீக்கிரமாக திரும்பி வந்தேன். அகல்யா சமையல் அறையில் ஏதோ செய்து கொண்டிருந்தாள். நான் அவள் பின்னால் சென்று அவள் தோளில் அன்புடன் கை வைத்தேன். என் கை பட்டதும் அவள் பயங்கரமாக திடுக்கிட்டு சட்டென்று பின்னால் நகர்ந்தாள். அவள் இப்படி செய்தது எனக்கு அதிர்ச்சியை அளித்தது. அவள் என்னை நினைத்தும் பயப்படுகிறாள் என்பதை நான் உணர்ந்தேன். நான் அவளிடம், அகல்யா, நீ ஏன் என்னை பார்த்து பயப்படுகிறாய்? நான் உன் கணவன். நான் தான் உன்னை அங்கிருந்து காப்பாற்றி அழைத்து வந்தேன் என்று கேட்டேன். அவள் தலையை குனிந்து நின்றாள். எதுவும் பேசவில்லை. நான் முன்னே சென்று அவளது கையை பிடித்து நான் அவளுடன் இருக்கிறேன் என்று அவளுக்கு நம்பிக்கை கொடுக்க முயன்றேன். நான் அவளது மணிக்கட்டை பிடித்ததும் அவள் வாயிலிருந்து ஒரு மெல்லிய அலறல் வந்தது. அவள் தன் கையை இழுக்க முயன்றாள். அவளுக்கு காயம் ஏற்பட்டிருக்கலாம் என்று நான் நினைத்தேன். நான் கட்டாயமாக அவளது சட்டையின் கை
சட்டையை மேலே தூக்கினேன். என் கண் முன் இருந்த காட்சி என் காலடியிலிருந்து பூமியை நகர்த்தியது. அவளது வெண்மையான கைகளில் ஆங்காங்கே தீக்காயங்களின் கருப்பு மற்றும் ஆழமான தழும்புகள் இருந்தன. சில காயங்கள் பழையவை, ஆறிவிட்டிருந்தன. சில இப்போதுதான் புதிதாக பட்டது போல் இருந்தன. யாரோ ஒரு சூடான பொருளால் அவளை சூடு போட்டது போல. என் மனம் குழம்பி போனது. நான் கோபத்துடனும் துக்கத்துடனும் கேட்டேன். அவள் சமையல் செய்யும் போது சில சமயம் கை சுட்டுவிடும். நீங்கள் கவலைப்பட வேண்டாம், இது சிறிய காயங்கள் என்று சொன்னாள். அவள் பொய் சொல்கிறாள் என்று எனக்கு தெரியும். ரொட்டி சுடும்போது விரல் சுடலாம், ஆனால் கைகளில் இவ்வளவு ஆழமான காயங்கள் வராது. நான் அவளது தோள்களை பிடித்து உலுக்கினேன். உண்மையை சொல், இது சாதாரண காயங்கள் இல்லை. யாரோ வேண்டுமென்றே செய்திருக்கிறார்கள். யார் உனக்கு இந்த கொடுமையை செய்தது என்று சொல். என் கடுமையான குரலை கேட்டு அவளது பொறுமை உடைந்தது. அவள் அங்கேயே தரையில் உட்கார்ந்து வெடித்து அழுதாள். அவளது அழுகை சாதாரண அழுகை இல்லை. பல ஆண்டுகளாக அடக்கி வைக்கப்பட்டிருந்த எரிமலை வெடித்தது போல இருந்தது. அவள் விக்கல்களுக்கு இடையில் ஏதோ பேச முயன்றாள். ஆனால் வார்த்தைகள் அவளது தொண்டையில் அடைத்து கொண்டன. நான் அவள் அருகில் அமர்ந்து அவளது தலையில் கை வைத்தேன். நீண்ட நேரம் அழுத பிறகு அவள் தலையை உயர்த்தினாள். அவளது கண்களில் இருந்த வலி கல்லையும் மெழுகு போல உருக செய்யும் வலி. 4 ஆண்டுகளாக அவள் தன் நெஞ்சில் புதைத்து வைத்திருந்த ரகசியம் இப்போது வெளிவர இருந்தது. அகல்யாவின் கண்ணீர் நிற்கவில்லை. நான் அவளை தரையில் இருந்து தூக்கி படுக்கையில் அமர வைத்தேன். தண்ணீர் குவளையை கொடுத்து அவளது கைகளை என் கைகளில் பிடித்து கொண்டேன். நான் மென்மையாக, இனி நீ பயப்பட தேவையில்லை. உண்மை என்னவென்று என்னிடம் சொல். இதையெல்லாம் யார் செய்தது என்று கேட்டேன். அவள் ஒரு நீண்ட மூச்சு விட்டாள். தனது ஈரமான கண்களை தூக்கினாள். அவள் சொன்னாள், இதையெல்லாம் உங்கள் அம்மாதான் செய்தார். இந்த காயங்கள் விபத்துகளின் விளைவு அல்ல. இவை உங்கள் அம்மாவின் வெறுப்பின் அடையாளங்கள். அவள் என்னை உங்களுக்கு திருமணம் செய்து வைக்க விரும்பவில்லை. அவள் விருப்பம் வேறு ஒரு இடத்தில் இருந்தது. ஆனால் நிர்பந்தத்தாலும் நீங்கள் கனடா செல்வதாலும் அவள் அமைதியாக இருக்க வேண்டியிருந்தது. இந்த திருமணத்திற்கான தண்டனையை தான் அவள் எனக்கு கொடுத்தாள். நீ அபசகுணமானவள் என்றும் வலுக்கட்டாயமாக என் மகனின் கழுத்தில் விழுந்தவள் என்றும் அவள் சொல்வாள். நான் ஆச்சரியத்துடன், இவ்வளவு கொடுமை உனக்கு நடந்தால் ஏன் என்னிடம் சொல்லவில்லை? நாம் தினமும் பேசினோம். நான் உன்னிடம் எல்லாம் சரியா என்று திரும்ப திரும்ப கேட்டேன். ஏன் ஒரு முறை கூட நீ எனக்கு சைகை செய்யவில்லை என்று கேட்டேன். அகல்யா கசப்புடன் சிரித்தாள். நான் எப்படி உங்களுக்கு சொல்ல முடியும்? அந்த வீடியோ அழைப்புகளின் போது நான் என் விருப்பப்படி பேசினேன் என்று நினைத்தீர்களா? இல்லை. நீங்கள் அழைக்கும் நேரம் வந்ததும் அம்மா எதிரே நாற்காலியை போட்டுக்கொண்டு அமர்ந்து விடுவார். நான் கொஞ்சம் சோகமாக முகத்தை வைத்தாலும் அல்லது ஏதாவது புகார் செய்ய முயன்றாலும் அழைப்பை துண்டித்ததும் என் தோலை உரிக்கப் போவதாக அவர் அச்சுறுத்துவார். அவர் சைகைகளால் என்னை பயமுறுத்தி கொண்டே இருப்பார். அவர் பார்வை என் மீது காவலாளி போல இருக்கும். நான் கட்டாயமாக சிரித்து பேச வேண்டும். எல்லாம் சரியா இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அவள் தன் சட்டையின் கை சட்டையை மீண்டும் மேலே தூக்கி ஒரு பழைய காயத்தின் மீது விரலை வைத்தாள். இந்த காயம் நீங்கள் உங்கள் முதல் சம்பளத்தில் எனக்கு தங்க தோடுகளை அனுப்பிய அன்றைய தினம் ஏற்பட்டது. அந்த தோடுகளை பறித்து தன் மகளிடம் கொடுத்து விட்டார். நான் அழ முயன்ற போது அவர் அடுப்பிலிருந்து சூடான சம்பட்டியால் என் கையில் சூடு போட்டார். நான் வலியால் கத்தினேன். அவர் சத்தமாக டிவியை இயக்கினார். என் குரல் வெளியே போகக்கூடாது என்பதற்காக. என் கண்கள் கலங்கிவிட்டன. என் இதயம் துண்டு துண்டாகியது. அகல்யா சொன்னாள், அடி உதை ஒரு புறம் இருக்கட்டும், பசிதான் மிகப்பெரிய கஷ்டம். நீங்கள் அங்கிருந்து லட்சக்கணக்கில் பணம் அனுப்புனீர்கள். ஆனால் எனக்கு 24 மணி நேரத்தில் ஒரு காய்ந்த ரொட்டி மட்டுமே கொடுக்கப்பட்டது. நான் சோம்பேறி என்றும் இலவசமாக ரேஷன் சாப்பிடுகிறேன் என்றும் அவர் சொல்வார். சமையலறையை சுத்தம் செய்யும் போது ஏதாவது உடைந்தாலோ அல்லது குழம்பில் உப்பு அதிகமாகிவிட்டாலோ எனக்கு அந்த ஒரு ரொட்டி கூட கிடைக்காது. நான் 2 நாட்கள் உணவின்றி இருப்பேன். சமையலறை குழாயில் தண்ணீர் குடித்து பசியை தீர்ப்பேன். அவர்கள் அனைவரும் என் கண் எதிரே பன்னீர் கறி, உலர் பழங்கள் நிறைந்த பாயாசம், விதவிதமான சுவையான உணவுகளை சாப்பிடுவார்கள். நான் சமையலறை வாசலில் நின்று அவர்கள் மிச்சம் வைத்த துண்டுகளை ஏக்கத்துடன் பார்ப்பேன். அகல்யாவின் குரல் விக்கல்களில் அமுக்கியது. ஆனால் அவள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என் இதயத்தில் சம்பட்டி போல இறங்கியது. அவள் தொடர்ந்தாள், உங்களுடைய அம்மா என்னை தவறாக செய்தால் நான் உனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேன் என்று அடிக்கடி மிரட்டுவார். நான் அடிக்கடி பசியுடன் என் அறையில் படுத்து கிடப்பேன். வெளியில் அவர்களின் சிரிப்பு சத்தங்கள் கேட்கும். இதை கேட்டதும் நான் உறைந்து போனேன். அவள் காலடியில் அமர்ந்து ஒரு குழந்தையைப் போல வெடித்து அழுதேன். நான் என் மனைவியின் கைகளை பிடித்து என் கண்களில் ஒற்றினேன். அவை மிகவும் கடினமான கொப்புளங்களால் நிரம்பிய கைகளாக இருந்தன.
அவை என் கவனக்குறைவுக்கு சாட்சி அளித்தன. நான் துடிதுடித்து, என்னை மன்னித்து விடு அகல்யா, நான் உன் குற்றவாளி, நான் உனக்காக சந்தோஷங்களை சம்பாதிக்கிறேன் என்று நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் நான் உன்னை நகரத்தில் தள்ளி இருந்தேன். உன்னை கடித்த பாம்புகளை நான் நம்பினேன் என்றேன். அகல்யா என் தலையை தடவி என்னை அமைதிப்படுத்த முயன்றாள். ஆனால் என் கண்ணீர் நிற்கவில்லை. என் மனைவியின் பேச்சை கேட்டு நான் பைத்தியம் போலானேன். நான் கனடாவில் -டிகிரியில் நடுங்கிக் கொண்டு கூலி வேலை செய்தேன். என் இளமையின் 4 ஆண்டுகளை என் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றும் என் மனைவி ராணி போல வாழ வேண்டும் என்றும் நான் இழந்தேன். ஆனால் அதற்கு பதிலாக எனக்கு என்ன கிடைத்தது? என் உழைப்பில் வாங்கிய வீடு என் மனைவிக்கு சிறையாக மாறியது. நான் அனுப்பிய பணம் என் அம்மாவுக்கும் தங்கைகளுக்கும் ஆடம்பர பொருளாக மாறியது. நான் அகல்யாவை அணைத்து கொண்டேன். என்ன நடந்தாலும் சரி, நான் உன்னை தனியாக விடமாட்டேன் என்று அவளுக்கு வாக்குறுதி அளித்தேன். நாங்கள் இருவரும் அதிக இரவு வரை ஒருவரையொருவர் அணைத்து கொண்டு அழுது எங்கள் மனதின் பாரத்தை குறைத்து கொண்டோம். அன்று இரவு எனக்கு அந்த முதியவர் தீவிரமாக நினைவுக்கு வந்தார். அவர் பூங்காவில் என்னிடம் வெளிநாடு ஒரு கரையானை போன்றது என்று சொன்னார். இன்று அவர் சொன்னதன் அர்த்தம் எனக்கு புரிந்தது. உண்மையில் வெளிநாட்டில் வாழ்வது நகரத்தை விட குறைவானதல்ல. ஏனென்றால் பின்னால் இருப்பவர்கள் நம்மை பணம் சம்பாதிக்கும் இயந்திரமாக மட்டுமே பார்க்கிறார்கள். நான் டாலர்களையும் பவுண்டுகளையும் அனுப்பும் வரை மட்டுமே அவர்களின் பார்வையில் நமக்கு மதிப்பு இருக்கிறது. அவர்களுக்கு நம் மனைவியை பிடிக்கவில்லை என்றால் வீட்டில் அவளது நிலைமை ஒரு வேலைக்காரியைப் போலதான் இருக்கும். வெளிநாட்டில் வாழும் ஒருவனும் எலும்பும் சதையும் கொண்ட மனிதன் என்பதையும் அவன் மனைவிக்கு உணர்ச்சிகள் உண்டு என்பதையும் அவர்கள் மறந்து விடுகிறார்கள். அடுத்த நாள் நான் ஒரு பெரிய முடிவை எடுத்தேன். நான் என் குடும்பத்தாருடனான அனைத்து உறவுகளையும் துண்டித்து கொண்டேன். என் உழைப்பில் கட்டப்பட்டிருந்தாலும் என் மனைவிக்கு மரியாதை இல்லாத அந்த வீட்டை நான் திரும்பி பார்க்க கூட இல்லை. நான் அந்த வீடு, அந்த பணம், அந்த உறவுகள் அனைத்தையும் அங்கேயே விட்டுவிட்டேன். நான் இந்தியாவிலேயே தங்கி ஒரு சிறிய வேலையை தொடங்கினேன். அகல்யாவுக்கு சிகிச்சை அளித்தேன். காலம் செல்ல செல்ல அகல்யாவின் உடல் காயங்கள் குணமாகின. ஆனால் ஆத்மாவின் காயங்கள் ஆற நேரம் எடுத்தது. ஆனால் இப்போது நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்தோம். ஏனென்றால் எங்கள் நடுவில் எந்த ஒரு பேராசை கொண்ட உறவினரோ கொடுமை செய்பவரோ இல்லை. இந்த கதை என்னுடையது மட்டுமல்ல. சொந்தங்களின் மகிழ்ச்சிக்காக தன் இளமையை பிற நாடுகளில் அளிக்கும் அனைத்து புலம் பெயர்ந்தவர்களின் கதை இது. பணம் மட்டுமே எல்லாம் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உறவுகளின் உண்மையான அழகு உணர்வுகளில் தான் இருக்கிறது. உங்கள் குடும்பம் நீங்கள் இல்லாத நேரத்தில் உங்கள் மனைவிக்கு மரியாதை கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் உங்கள் சொந்தங்கள் அல்ல, அவர்கள் உங்கள் பணத்தின் பக்தர்கள். உங்கள் மனைவிகளை சொந்தங்களின் தயவில் விட்டுவிட்டு அவள் மகிழ்ச்சியாக இருப்பாள் என்று நினைக்காதீர்கள். சில சமயம் சொந்தங்களின் வடிவில் மறைந்திருக்கும் ஓநாய்கள் அந்நியர்களை விட ஆபத்தானவை. வாழ்க்கை மிகவும் குறுகியது. அதனால் உங்களை ஒரு ஏடிஎம் இயந்திரமாக அல்லாமல் மனிதனாக மதிக்கும் மக்களுடன் அதை கழியுங்கள். இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.